ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாபம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் மன்னாய். இப்போ 79வது பாட்டு எடுத்துக்கோங்க. முப்பத்தி 9வது பக்கம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த சன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. எல்லாரும் சேர்ந்து வருதணும். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த சென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முத்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. முதல்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து. பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் சீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்றலித் தழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவம் ஆனேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் நின்றி ஆதியும் நின்றேவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே.
முதல் பாடலில் வந்து ஜீவ சாட்சியாக இருக்கிற பிரம்மத்தை வணங்குறாரு. ரெண்டாவது பாடலில் வந்து முதல் பாடல் என்ன வாக்கியம்? பிரஞானம் பிரம்ம. ரெண்டாவது இறைவனுக்கு வணக்கம், படைத்து காத்து அழிக்கும் இறைவனுக்கு வணக்கம் சொல்கிறாரு. இது வந்து அயம் ஆத்மா பிரம்ம. மூணாவது ஸ்லோகத்தில் அகம் பிரம்மா தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். நாலாவது தத்துவமசி. இதில் வந்து அஞ்சாவதுல அதிகாரியும் விஷயமும் இருக்குது. ஆறாவது பார்க்கலாம். இந்த ஆகாசத்துக்கும் பிரம்மத்துக்கும் இல்லை ஒற்றுமை என்ன அப்படின்னா, அது வந்து சூக்ஷ்மமானது, எங்கும் நிறைந்தது, அசங்கம். இதிலெல்லாம் ஒற்றுமை இருக்குது. அப்புறம் வந்து ஞானத்திற்கு வந்து அழிவே இல்லை. ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா குறைவே இல்லை. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. எல்லாரும் சேர்ந்து படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. பசியிலாரே அப்படின்னா பூரணமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பசி இருக்காது. ஏன்னா பிரம்மானந்தத்தை அடைஞ்ச பிறகு விஷயானந்தத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்காது. விஷயானந்தம் அப்படிங்கிறது எதை போல அப்படின்னா மண்ணை போல. மண்ணை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு கெட்டு போயிடும். இந்த விஷயானந்தத்தை அனுபவித்தோம் அப்படின்னா மனசும் உடம்பு கெட்டு போயிடும். அதனால் வந்து இதை அனுபவித்ததுக்கப்புறம் சிற்றின்பத்துக்கு மனசு போகாது. பேரின்பத்தை அனுபவித்ததற்கு பிறகு மனசு வந்து சிற்றின்பத்திற்கு போகாது. எல்லா இடத்துலையும் தண்ணி நிறைஞ்சு இருக்குது. அப்போ வந்து யாராவது கிணத்துல போய் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு போவாங்களா? எல்லா இடத்துலையும் பியூர் வாட்ரு நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது கிணத்தையும் மூடிருச்சு அந்த தண்ணியை. அப்போ போய் நான் கிணத்துல இருக்கிற தண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு யாராவது போகுமா? அந்த மாதிரி இந்த ஆனந்தமே பூர்ணமாக இருக்கும்போது இந்த இந்திரியங்கள்னால கிடைக்கிற ஆனந்தத்துக்கு போக மாட்டாங்க. பசியிலாரே, அது வேணுங்கிற பசி இருக்காது. இப்போ ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பசி இருக்குது. கண்ணு எனக்கு வேணும்னு கேட்குது, காது வேணும்னு கேட்குது, வாய் வேணும்னு கேட்குது. அதனால தான் நம்ம விஷயங்களை இந்திரியங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்திரியங்களோட விஷயங்கள் வந்து விஷத்தை விட மோசமானது. விஷம் வந்து சாப்பிட்டவங்களைத்தான் கொல்லும். ஆனால் விஷயங்கள் வந்து அதை பார்த்து அதை அனுபவிக்கும் போதே மனுஷனை கொன்றும். 5 இந்திரியங்களும் வந்து யானை மாதிரி, 5 யானை மாதிரி. ஒரு விலங்கு வந்து ஒரு இந்திரியத்தினாலேயே அழிந்து போகுது. அப்படிங்கும்போது 5 இந்திரியங்களும் மனுஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன இந்திரியங்கள்லாம் எதனால் அழியுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சப்தத்தினால எது அழியுது? மான் வந்து சப்தம் கேட்டு போய் மாட்டிக்குது. அப்புறம் யானை வந்து ஸ்பர்ஷம். அப்புறம் வந்து ரூபம், எது? விட்டில் பூச்சி வந்து ரூபத்தை வெளிச்சத்தை பார்த்து போய் அழிஞ்சிருது. அப்புறம் வந்து ரசம், மீன். கந்தம், வண்டு வந்து
மகரந்த இதுக்காக போகும்போது அது மூடி அது வந்து அழிஞ்சிருது. அந்த மாதிரி 5 ஒரு இந்திரியம் இருந்தாலே ஒரு விலங்கு அழிஞ்சிருது அப்படிங்கும்போது மனிதனுக்கு வந்து 5 ஸ்ட்ராங்காக இருக்குது. யானை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இழுத்துட்டு போகுது. அதிலிருந்து மனசு வந்து பிரம்மா ஞானத்துக்கு வரணும் அப்படின்னா அவன் எவ்வளோ முயற்சி செய்யணும். ஏன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட புத்திக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சால் கூட பழக்க தோஷத்தினால இந்திரியங்கள்லாம் அதனோட விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிறக்காகத்தான் மனுஷனை வந்து இழுக்கும். அதிலிருந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ உண்மையை அறிந்ததற்கு பிறகு இந்த உண்மையை அறிய வேண்டும் அப்படிங்கிற இருக்கிற ஜிக்ஞாசாவோட அந்த சிஷ்யனுக்கு போயிடும். பரமானந்தத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் அவன் வந்து இந்திரிய சுகங்களுக்காக அலைய மாட்டான். இது வந்து அத்வைத ஆனந்த பிராப்தி அடைஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து எதுவுமே இல்லாமையே ஆனந்தமாக இருப்பான். இந்த விஷய சுகம் வேணுங்கிற அந்த ஆசை இருக்காது. அதுக்கு தான் வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறாரு, அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம், அஹோ குருஹு அஹோ குருஹு, அஹோ ஞானம் அஹோ ஞானம், அஹோ சுகம் அஹோ சுகம். அவ்வளவு சுகம் இருக்குது அந்த பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை அனுபவித்ததுக்கப்புறம் வேறு இது விஷய ஆனந்தத்துக்கு போக மாட்டான். பசியிலாரே அடைந்த விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர், கைவல்ய நவநீதம் படித்து அந்த ஞானத்தை அடைஞ்சவங்க வந்து விஷயம் அப்படிங்கிற மண்ணுக்காக அலைய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசி இருக்காது. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல். இது வந்து பார்க்கடல். எப்படி பார்க்கடல் வந்து அளவிட முடியாததாக இருக்குது, என்றும் வற்றாததாக இருக்குது, அல்ல குறையாததாக இருக்குது. அப்படிப்பட்ட பார்க்கடல் 1180 உபனிஷத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கடல் போல் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு உபனிஷத் படிக்கிறக்குள்ளேயே எவ்வளவோ கஷ்டமாக இருக்குது. இத்தனை உபனிஷத்தை எங்கே படிக்கிறது? கடல் வந்து எல்லையற்று விரிந்து விசாலமாக இருப்பது போல உபனிஷத்துக்கள்லாம் வந்து அளவற்று இருக்கிறது. அந்த பார்க்கடலிருந்து குருமார்கள் வந்து 3 குடங்களில் மொண்டு வைத்திருக்கிறார்கள். அத்தனை இதில் பார்க்கடல் அளவற்றதாக இருக்கிறதுல ஒரு 3 குடத்தில் வந்து மொண்டு வச்சுருக்காங்க. சூத்திரம் பாஷ்யம் வார்த்திகம் அப்படின்னு 3 இதில் வச்சுருக்காங்க. அந்த 3 குடங்கள்லேருந்து நான் பாலை எடுத்து காய்ச்சி கடைந்து எடுத்து கொடுக்கறது தான் வந்து கைவல்ய நவநீதம். கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை, அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. கைவல்ய நவநீதத்தை படித்து ஞானத்தை அடைந்தவர்கள் வந்து தேக வாசனை, உலக வாசனை, சாஸ்திர வாசனை அப்படிங்கிறதெல்லாம் தான் மண். அந்த மண்ணை தின்று அலைய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசி இருக்காது. இது இன்ஃபார்மேஷன், அதாவது சிரவணம் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே போகுது நாலேஜ். அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும், நம்மளுக்குள்ளே இருந்து அது அசிமுலேட் பண்ணணும், அசிமுலேஷன் ஆகணும். அப்போ தான் நம்ம அதனோட மயம் ஆகும். சிரவணம்ங்கிறது இன்ஃபார்மேஷன், மனநம்ங்கிறது டிரான்ஸ்ஃபார்மேஷன், அசிமுலேஷனுங்கிறது நிதித்தியாசனம் செஞ்சு செஞ்சு நம்மளோட மயம் ஆக்கிக்கணும் அந்த கருத்துக்களை எல்லாம். இப்போ எப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, சாப்பிட்றது நம்ம உடம்புக்குள்ளே போகுது, அது இன்ஃபார்மேஷன் மாதிரி. அது ரத்தத்தில் கலக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது நம்ம உடம்பாகவே மாறிடும்போது அசிமுலேஷன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நாலேஜ் நம்ம கேட்டு அதில் சந்தேகம் தெளிந்து அதை நம்ம மயம் ஆக்கிக்கணும்.
உடல் வந்து உணவு உடல் மயமாக ஆவது போல் கருத்துக்கள்லாம் வந்து நம் மயமாக ஆக வேண்டும். அப்படி நம்மளோட மயம் ஆயிருச்சு அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, இந்த உலகத்தையே ரசித்து கொண்டு இருப்போம். நம்ம கூட என்னெல்லாம் கூட வரும் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம சம்பாதித்த புண்ணிய பாபங்கள் தான் கூட வரும். நம்ம வந்து அடுத்த ஜென்மத்துக்கு டெபாசிட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா தானம் பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்குற தானம் தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற புண்ணியமாக வரும். அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோமோ அந்த ஞானமெல்லாம் வந்து அடுத்த ஜென்மத்தில் வரும். நம்ம அதிலிருந்து கண்டினியூ பண்ணுவோம். அதனால் இதெல்லாம் தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில். இப்போ இது எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல எல்லா இதுவுமே? சரி, இதை எல்லோரும் ஒரு தடவை படிக்கலாங்க. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னோல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. குறவர்கள்னா ரிஷிகள். ரிஷிகளுக்கு தான் இந்த நாலேஜ் வந்து அவங்களால ரிசீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த நாலேஜ் இருந்தால் கூட இந்த ஞானத்தை அவங்களோட மைண்டு வந்து ரொம்ப சுத்தமாக இருந்தங்காட்டிக்கு, பியூராக இருந்தங்காட்டிக்கு, சித்த சுத்தி இருந்தங்காட்டிக்கு அவங்களால தான் ரிசீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால் அவங்கள ரிசீவ் பண்ணி உபனிஷத்தாக கொடுத்துருக்குறாங்க. அந்த உபனிஷத்தெல்லாம் எல்லாத்தினாலையும் படிக்க முடியாது அப்படிங்கிறக்காக அதை கடைந்து எடுத்து கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற நூலாக நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை எனையாட்கொண்ட கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. இரு படலமாக வகுத்து உரை செய்கின்றேனே அப்படிங்கிறாரு. படலம் அப்படின்னா ஒரு நூலில் இருக்கிற உட்பிரிவு. என்ன உட்பிரிவு இருக்குன்னா 2 பிரிவாக நான் வகுத்து உரை செய்கின்றேனே அப்படிங்கிறாரு. தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும். தத்துவ விளக்கத்தில் 101 பாடல் இருக்குது, சந்தேகம் தெளிதலில் 108 பாடல் இருக்குது. இரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை அப்படின்னா முக்தன், இறைவன் வந்து சம்சார கடலிலிருந்து விடுபட்டவன். வெங்கடேஷ முகுந்தனை அப்படின்னா திருப்பதியில் இருக்கும் இறைவன். அவருக்கு இன்னொரு பேர் நாராயண தேசிகர் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அவரோட குரு வந்து நாராயண தேசிகர். இறைவனையும் வழிபட்டதாகுது, அவரோட குருவையும் வழிபட்டதாகுது. கத்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை, இவங்க 2 பேர்த்தையும் வணங்கி நான் இந்த கைவல்ய நவநீதத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. எனையாட்கொண்ட கத்தனை, நான் வந்து அஞ்ஞானத்தில் இருந்தேன், எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை ஆட்கொண்டார் அப்படிங்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகும்போது இறைவன் வந்து அவரை ஆட்கொள்கிறாரு. நீ வந்து என்னை சேர்ந்தவன், நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்கொள்கிறாரு. அதே மாதிரி அருணகிரிநாதரை வந்து முருகப்பெருமான் ஆட்கொள்கிறாரு. அந்த மாதிரி என்னை வந்து குரு வந்து
ஆட்கொண்டார் அப்படிங்கிறாரு. எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை கடை தேற்றினார் அப்படின்னு சொல்கிறாரு. குருவும் இறைவனும் ஒன்று. குரு வந்து நம்மளை நல்ல வழியில் கொண்டு போய் நம்மளை ஆட்கொள்கிறார். ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 கிருபா வேணும். குரு கிருபா, ஈஸ்வர கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா. அதனால் இது வந்து இறைவனோட கிருபையும் குருவோட கிருபையும் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த கைவல்ய நவநீதத்தை தாண்டவராய சுவாமிகள் வந்து நாராயண தேசிகரை சங்கல்பம் செய்கிறாரு. என்ன சங்கல்பம் செய்கிறாரு அப்படின்னா, என்ன நீங்கள் ஞானவான் ஆக்கியது போலவே இந்த கைவல்ய நவநீதத்தை விசாரம் செய்யும் அனைவரையும் ஞானவான் ஆக்க வேண்டும் அப்படின்னு தன்னோட குருவையும் இறைவனையும் சங்கல்பம் செஞ்சு இந்த பாயிரத்தை முடிக்கிறாரு. இதை எல்லாரும் சேர்ந்து படிச்சிடலாம். முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை எனையாட்கொண்ட கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. இது என்ன சொல்லியிருக்காரு? சாதன சதுஷ்டய சம்பன்னம் என்ன அப்படிங்கிறது சொல்கிறாரு. என்னெல்லாம்? நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். விவேகம் அப்படின்னா எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு பகுத்து அறிவது. தத்துவபோதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு என்னது? சர்வம் அனித்தியம். வெரி குட். யார் சொல்கிறது? தத்துவபோதம் மனப்பாடமா? எப்பொழுதும் நிலையாக இருப்பது ஒன்றேயான மெய்ப்பொருள் தான். அந்த மெய்ப்பொருளுக்கு வேறாக உள்ள அனைத்தும் நிலையற்றவை. இவ்வாறு பகுத்து அறிந்து உணர்ந்து கொள்வதே நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இப்போ உலகத்திலேயே வந்து நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து விவேகம் இல்லாதது தான். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாமல் கெட்டதை போய் செஞ்சுட்டு கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியறதில்ல, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியறதில்ல, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியறதில்ல. இந்த மாதிரி விவேகம் இல்லாததுனால தான் உலக இதுலேயே வந்து நம்ம கஷ்டப்படுறோம். முக்கியமானது வந்து வேதாந்தத்துக்கு அடிப்படையானதே வந்து இந்த விவேகம் தான். நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விவேகம் தான் வந்து அடிப்படை வேதாந்தத்துக்கே. 4 விதமான நித்திய 4 விதமான விவேகம் இருக்குது. உலக வழக்கத்தில் வந்து எது கனி எது காய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே வந்து விவேகம். விவேகம் 4 வகைப்படும். நான் எது கனி எது காயின்னு தெரிஞ்சுக்கிறது, எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று வந்து எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தான் வந்து விவேகம். இந்த விவேகம் இருந்தது அப்படின்னா தான் நம்ம சரியானதை செய்வோம்.
இந்த வேதாந்தத்துக்கு அஸ்திவாரமே எது அப்படின்னா எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்னு பகுத்தறிகிற இந்த விவேகம்தான் வேதாந்தத்துக்கே அஸ்திவாரமானது. நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் விவேகம் இல்லாதது தான். விவேகம் இருந்ததுன்னா எது நித்தியமானது அப்படிங்கிறத பிடிச்சிக்குவோம். அதுக்கு என்ன பேர்? முமுட்சுத்துவம். எது அனித்தியம் அப்படின்னா அதிலிருந்து விடுறது வைராகியம். அப்புறம் இதுக்கான தேவை தான் சமாதி சட்க சம்பத்தி. சமாதி சட்க சம்பத்தி சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். அதைத்தான் 6 கூட்டம் அப்படிங்கிறாரு. சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விவேகத்தினோட பயனாத்தான் வைராகியம் வரும். வைராகியம் அப்படின்னா என்ன? விராகஸ்யா பாவக வைராகியம். தத்துவபோதால் என்ன சொல்லியிருக்கு? அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்திய இக பரங்கள் வரு போகங்களில் நிராசை. இந்த உலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள், ஸ்வர்க்கத்தில் கிடைக்கும் இன்பங்கள், இதிலெல்லாம் ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் வைராகியம். நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். அப்புறம் மத்திய இகபரங்கள் வரு போகங்களில் நிராசை. சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம். முத்தியை விரும்பும் நிச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. முமுட்சுத்துவத்துக்கு முக்தியை விரும்பும் நிச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. இவ்வுலகத்தில் இருக்கும் இன்பத்திலும் விண்ணுலகத்தில் இருக்கும் இன்பங்களிலும் ஆசையற்று இருத்தல். அதுக்கு காரணம் இது நிலையில்லாதது அப்படிங்கிற அறிவு தான். பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலக பொருள்களில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. பொருட்களை நாடுவதும் இல்லை, அவற்றை விட்டு ஓடுவதும் இல்லை. வைராகியத்தை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தோஷ தர்ஷனம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம், சுகதுக்க மிஸ்ருதத்துவம், அனித்தியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதில் ஆசை இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது சமம். இதை இன்னொரு தடவை படிச்சுக்கோங்க. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை. சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம். முத்தியை விரும்பும் நிச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. நீங்கள்லாம் வேதாந்தம் படிச்சிருக்கிறதுனால இது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக சொல்லவும் முடியும். கரெக்டாக அடுத்தடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். சமம் தமம் விடல் சகித்தல். சமாதானம் ஸ்ரத்தையாராம். சமம் அகக்கரண தண்டம். தமம் புறக்கரண தண்டம். அமர்த்தரு கருமம் பற்றாது. அறுத்தலே விடல் என்றாகும். மமர் செய்யும் காமம் மாதி. வரின் அடக்குதல் சகித்தல். சமம் தமம் விடல் சகித்தல். சமாதானம் ஸ்ரத்தையாராம். சமம் அகக்கரண கண்டம். தமம் புறக்கரண தண்டம். அமர்த்தரு கருமம் பற்றாது. அறுத்தலே விடல் என்றாகும். மமர்சையும் காமம் மாதி. வரின் அடக்குதல் சகித்தல். 6 என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை, ஆராம். உபரதிக்கு விடல்னு சொல்லிட்டாரு. திதிக்ஷா சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தையெல்லாம் அதே தான். சமம்னா அகக்கரண தண்டம், தமம்னா புறக்கரண தண்டம்.
அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் உபரம மமர்செயும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல் திதிக்ஷா அப்படின்னு சொல்லுகிறார். சமஹ கஹ மனோநிகிரக. மனசு அடக்கம், மன அடக்கம். மனசை அமைதிப்படுத்தி நெறிப்படுத்தி அடக்குதல் தான் சமம். எப்படி மனசை அடக்கிறது அப்படின்னா, புலனின்பங்கள் பின்னாடியே மனசு போகாமல் அதை கட்டுப்படுத்துறது தான் மனக்கட்டுப்பாடு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம், சத்சங்கம், பாராயணம், ஜபம் இதெல்லாம் செஞ்சிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் நம்மளுது நிறைய கோயிலுக்கு போகிறது, ஜபம் பண்ணுறது, பாராயணம் பண்ணணும், சத்சங்கத்தில் இருக்கணும். மனசு கொஞ்சம் விட்டால் அது கெட்ட வழியில் போயிடும். அதனால தான் சத்சங்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். குவாலிட்டி ஆஃப் தாட், குவான்டிட்டி ஆஃப் தாட், டைரக்ஷன் ஆஃப் தாட், இதெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பார்த்தோம்னா மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை எப்படி நெறிப்படுத்துறது அப்படிங்கிறக்கு உபாயங்கள்லாம் கொடுத்துருக்காரு. சாந்தோக்கிய உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பகுதி உடலாக மாறுது, இன்னொரு பகுதி தாத்துவாக மாறுது, ஒரு பகுதி மனமாக மாறுது. அதனால தான் நம்ம சாப்பிட்றதுல நல்லதாக பார்த்து சாப்பிட்ணும். மனசுக்கும் எது நல்லதை கொடுக்குமோ அந்த உணவாக சாப்பிட்ணும். நம்மளோட மனசு, உடம்பு எல்லாமே நம்மளோட உணவுனால் ஆனது. அதனால் உணவை உண்ணும்போதும் நம்ம அதை இறைவனாக நினச்சி வணங்கி சாப்பிட்றது இதெல்லாமே ஒரு யஜ்ஞமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் மனசு எத்தகைய எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லியிருக்காங்க. அதை மனசை ஒரு மனிதனாக உருவகப்படுத்தணும். உருவகப்படுத்தினா அவனோட தலை யஜுர்வேதம், வலது கை ரிக்வேதம், இடது கை சாமவேதம், கால் அதர்வண வேதம். அப்படின்னா மனசில் எப்போவுமே சாஸ்திர எண்ணங்கள் தான் இருக்கணும், வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போது மனசு நல்ல விதமாக செயல்படும். எந்த எண்ணம் நம்மளோட மனசில் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது நம்ம தான். நம்மலாம் ஒரு சிலை, அந்த சிலையை செதுக்கிறது யார்? நம்ம தான். நம்ம ஒரு சிலை, நம்ம இந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்கோம். சிலையும் நானே, சிற்பியும் நானே. இப்போ நம்மளோட பகைவர்கள் யார், நண்பர் யார்? நம்மளே தான். நம்மளே தான் நம்மளுக்கு பகைவர், நம்மளே தான் நம்மளுக்கு நண்பன். அப்புறம் நம்மளோட 6 பகைவர்கள் நம்மளுக்குள்ளே இருக்கார். என்னெல்லாம்? காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம் தான் இருக்குது. காமத்துக்கு எதிர்மறையானது என்ன அப்படின்னா திருப்தியாக இருக்கிறது. காமத்தை போக்கணுன்னா நம்மளுக்கு கிடைச்சதுலையே திருப்தியாக இருந்துக்கிறது. குரோதத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். லோபம், தானம் பண்ணணும். மோகம், மயக்கம், அதுக்கு அறிவு கொடுக்கணும். நம்ம அறியாமையினால் மோகம் வருது, அதுக்கு அறிவுனால் அந்த மோகத்தை நீக்கணும். மெய்யறிவுனால் அந்த மோகத்தை நீக்கணும். அப்புறம் மதம். மதம்னா என்ன? சரியாக தான் போடுறோம். மதம்னா கர்வம். கர்வத்தை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் பொறாமையை நீக்கணும்னா என்ன பண்ணணும்? பிறரை மனம் திறந்து பாராட்ட வேண்டும். அவங்கக்கிட்ட இருக்கிற திறமை எல்லாமே இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டணும். அப்படின்னா நம்மளோட மனசில் பொறாமை இருக்காது. இப்படி தான் பொறாமையை வெல்ல முடியும். இதெல்லாம் தான் மனசை கட்டுப்படுத்துறதுக்கான இது.
சமம் அகக்கரண தண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமம் புறக்கரண தண்டம். தமஹ கஹ முதல்ல மனசில் தோன்றும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்போ தான் இந்திரியங்களை ஒழுங்குபடுத்த முடியும். மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 அறிவிக்கருவிகளின் வழியாக நம் மனதிற்குள் நுழையும் விஷயங்களை சற்று நல்லா கவனிக்கணும். என்னத்தை நம்ம உள்ளே கொடுக்கலாம், என்னத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அறத்தை கடைபிடித்து அறவழியில் உள்ள இன்பங்களையே அனுபவிக்க வேண்டும். அதையும் மிதமாக அனுபவிக்க வேண்டும். இப்போ உண்மையான பேரானந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழான சிற்றின்பத்திலிருந்து விடுபடணும். அப்போ தான் உண்மையான பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அறிவு அப்படிங்கிற அங்குசத்தை கொண்டு இந்த 5 யானைகள், 5 இந்திரியங்களும் யானைகள், இந்த யானைகளை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துபவன் உயர்ந்ததாக கருதப்படுகின்ற பேரின்பத்திற்கு சிறந்த காரணமாக விளங்குகிறான். அவன்தான் உடையவன் ஆகிறான் அப்படிங்கிறாரு. யார் அறிவுங்கிறது தான் அங்குசம். யானைகள் 5 இந்திரியங்கள். இந்த அறிவை கொண்டு இந்த யானைங்கிற இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறவன் தான் மோட்சத்திற்கே தகுதி உடையவன் ஆகிறான் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு பிறப்பில் ஆமை போல 5 பொறிகளையும் அடக்கியாள வல்லவனால் அது பல பிறப்புகளுக்கும் அது காப்பாகும் சிறப்புடையது அப்படிங்கிறாரு. ஸ்ரீ பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. புலநடக்கத்தை 2 விதமாக சொல்லியிருக்காரு. இதை ஒரு யஜ்ஞமாகவே சொல்லியிருக்காரு. என்ன அப்படிங்களான்னா, விஷயங்களை முறையாக கொடுக்கிற யஜ்ஞத்திற்கு விஷய கிரகண யஜ்ஞம், விஷயங்களை கொடுக்காமலேயே இருப்பதற்கு இந்திரிய சம்யம யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறார். இந்திரியங்களுக்கு விஷயங்களை முறையாக கொடுக்கணும், இல்லை கொடுக்காமையே இருக்கணும். அதை யஜ்ஞமாகவே சொல்லியிருக்காரு. தண்டம் அப்படின்னா தேவையில்லாததை கொடுக்காம இருக்கிறது தான் தண்டம். உயிர் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கறது. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, கண் காது மூக்கு நாக்கு மெய் எல்லாத்தையுமே இறை வழிபாட்டிற்காகவே செலுத்த வேண்டும். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலை அப்படின்னு சொல்லிட்டு திரு அங்கமாலைன்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. ஒவ்வொரு அங்கமுமே இறைவனைத்தான் வழிபடணும். கை அவனைத்தான் கூப்பி தொழ வேண்டும், வாய் அவனோட புகழத்தான் பாட வேண்டும், காது அவனோட இதைத்தான் பெருமையத்தான் கேட்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு உடம்பு அவனைத்தான் நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு அங்கத்தையும் இறை வழிபாட்டுக்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது தமம் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் கர்ம யோகா படி செயல் செஞ்சோம் அப்படின்னாலும் அது எல்லா செயல்களையும் இறைவனுக்காக செய்கிறோம், பலனை இறைவன்கிட்டேருந்து வர்ற பிரசாதமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு செய்யும்போதும் நம்ம புலன்கள் நல்ல விஷயங்களை தான் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். விடல் அப்படிங்கிறது உபரமக. உபரமகக்கு தத்துவபோதத்தில் ஸ்வதர்மானுஷ்டானமேவ. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று துறவு வாழ்க்கைக்குரிய சடங்குகளை செய்து துறவை மேற்கொண்டு துறவரங்களை செவ்வனே செய்வது உபரமக அப்படின்னு சொல்லலாம். இப்போ கட்டுப்படுத்தின மனசையும் இந்திரியங்களையும் அதே இதில் வச்சிட்ருக்கிறது உபரமக. எப்படி ஏரி இல்லது ஆற்றின் கரை உடையாமல் கவனமாக பார்த்து கொண்டு இருப்பது போல மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நம்மளோட இந்திரியங்களை
வச்சிட்ருக்கிறது தான் வந்து உபரமக. எங்கேனும் வழி தவறி செல்கிறோமோ என்று விழிப்புணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதுவே உபரமம் எனப்படும். நாலா பக்கமும் சிதறுகின்ற புலன் மனம் ஆகியவற்றோடு நுணுக்கரிய நுண்ணுணர்வாகிய பரம்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது என்பது இயலாத காரியம். மனசும் இந்திரியங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஞானத்தை அடைய முடியாது. மனசையும் புலன்களையும் நெறிப்படுத்தினா மட்டும் போதாது, அவற்றை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பயிற்சி செய்ய வேண்டும். லலிதா சகஸ்ரநாமத்தில் வந்து பரம்பொருள் தத்துவம் புறநோக்குடையவர்களால் எளிதில் உணரப்படாதது, அகநோக்கு உடையவர்களால் எளிதில் உணரப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னா தேவ பிறப்பு கிடைக்கும். பாவம் செஞ்சோம் அப்படின்னா இப்போ மிருக பிறப்பெல்லாம் கிடைக்கும். ரெண்டும் மிஷ்டமாக இருந்ததுன்னா மனித பிறவி கிடைக்கும். இந்த மனித பிறவியில் தான் நம்ம இந்த ஞானத்தையே அடைய முடியும். அதனால தான் அரிது மானிடராய் பிறப்பது அரிது. இந்திரன் அந்த மாதிரி தேவர்களாக பிறந்தா கூட அந்த இந்திரிய விஷயங்கள்லையே கவனம் இருக்கும், அவனுக்கு துன்பம் இருக்காது. அதனால் இந்த அறிவுக்காக வர முடியாது. மிருகங்களாக பிறந்தாலும் அவங்களால அந்த பாபத்தை அனுபவிக்கிறது மட்டும்தான் இருக்க முடியுமோ தவிர புதியதாக புண்ணிய பாபத்தையும் செய்ய முடியாது, ஞானத்தையும் அடைய முடியாது. இந்த மனித பிறவினாலே வந்து சுக துக்க மிஷ்ட தத்துவம் தான். ஆனால் நம்ம சுகம் வரும்போது அதை நல்லா அனுபவிச்சுட்ருப்போம். துக்கம் வரும்போது தான் ஏன் இறைவன் எனக்கு மட்டும் துக்கம் கொடுத்தான், ஏன்னா மனித பிறவியே துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான். ரெண்டும் கலந்தது தான் மனித பிறவி. அதனால் ரெண்டுமே தான் வரும். துன்பம் வரும்போது தான் இந்த துன்பத்திலேருந்து எப்படி விடுபடுறது, அதுவும் நிலையாக விடுபட முடியுமா அப்படிங்கிற ஒரு தேடுதல்லாம் வரும். அதனால் துன்பமும் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த பிரசாதமாக ஏற்றுட்டு இந்த ஞானத்துக்கு அதுக்கு ஒரு வழி அப்படின்னு நினைக்கணும். நம்மளுக்கு இன்பமே இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஞானத்தை அடையணும் இந்த இதெல்லாம் வராது. இறை வழிபாட்டுக்கே போக மாட்டோம். எப்போவுமே நம்மளுக்கு சந்தோஷமே இருந்துகிட்டு இருந்ததுன்னா நம்ம மனிதன் வந்து இறைவனை நினைக்கவே மாட்டான். துன்பம் வரும்போது தான் இந்த துன்பத்திலேருந்து எப்படி விடுபடுறது, இதுக்கு ஒருத்தன் வந்து துணையாக இருக்கான். நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. விநாயகர், முருகர், சிவபெருமான், அம்பாள், இவ்வளவு கோயில். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோயில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை இருந்ததுன்னா இவ்வளவு கோயில் கட்டி ஓம் நம சிவாயான்னு சொன்னாலே இவ்வளவு நல்லது, இவ்வளவு புண்ணியம். அது எத்தனையோ முன்னோர்கள் அது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. எவ்வளவு கோயில் கட்டியிருக்காங்க, அதுக்கு எவ்வளவு பாடல் பெற்ற ஸ்தலங்கன்னு, சிவஸ்தலத்துக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்க இருக்குது, திவ்ய தேசம் இவ்வளவு இருக்குது. நம்மளுக்கு போய் பார்க்குறக்கு நேரம் இல்லை. அவங்க ஒவ்வொரு கோயிலையும் எவ்வளவு எஃபர்ட் போட்டு அதை கட்டி இருக்கணும். இப்போ வந்து மமர் செய்யும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல் திதிக்ஷா. ஒவ்வொரு நாளும் இந்த உடம்புக்கு வருகிற சுகதுக்கங்கள் அனைத்துமே ஜீவனாகிய நான் சென்ற ஜென்மங்களில் ஒவ்வொரு நாளும் செய்த கர்மத்தால் ஒரு எதிரி பானம் விடுவது போல தாக்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால் இப்படி வருகிற சுகதுக்கங்களை நான் செய்த பிராரப்த கர்மத்தினாலேயே வந்தது அப்படின்னு எண்ணி பொறுத்து கொள்வதே சகித்தல். இப்போ வந்து வெளியில் திதிக்ஷான்னா என்ன? சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்துவம். இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். சுகம் வரும், துக்கம் வரும், எப்படி குளிர் வெப்பம் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு சீசனுக்கு குளிர் வரும், வெப்பம் வரும். அந்த மாதிரி சுகமும் துக்கமும் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். சுகம் வரும்போது நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம், துக்கம் வரும்போது தான் ரொம்ப துக்கப்படுவோம். அதனால் இதெல்லாம் இயற்கை. புற சூழ்நிலைகளையே நம்ம சரி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேதாந்தத்துக்கு வர முடியாது, படிக்க முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட ஞானத்துக்காக நம்ம வந்தால் தான் நம்ம வந்து நல்லா படிக்க முடியும். துன்பங்களை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும்.
அதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் நடந்து போய் கோயிலுக்கு போகணுங்கிறது, அந்த மாதிரியான ஒரு பழக்கம்லாம் எதுக்கு? பசி உண்ணாவிரதம் இருக்கிறது, பசியை பொறுத்துக்கிறது, அப்போ தான் அந்த பொறுக்கிற இது வரும். இல்லை அப்படின்னா எதுவுமே பொறுக்க முடியாமல் ஆயிரும். அதுவும் கவலையோ புலம்பலோ இன்றி ஏற்றுக்கொள்வதற்குத்தான் திதிக்ஷை. ஓயாமல் மாறிக்கொண்டிருக்கும் புற சூழ்நிலைகளையும் நம்முடைய உடல் நிலையையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தாலும், அவற்றை மாற்ற முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும் அது வந்து மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு தடை. இதெல்லாம் வந்து மாறக்கூடியது தான். குளிர், வெப்பம், இன்பம், துன்பம், மானம், அபமானம் இதெல்லாம் வந்து மாறக்கூடியது, நிலையற்றவை அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. அதனால் அதையெல்லாம் பொறுத்துக்குங்க. வேதாந்த சாஸ்திரம் கூறும் கருத்துக்களை நன்கு உள்வாங்கிக் கொள்வதற்கு மனம் அதிலேயே ஊன்றி இருக்க வேண்டும். வேறு எதிலும் நாட்டம் செலுத்தக்கூடாது. எனவே புறச் சூழ்நிலைகளில் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஸ்ரத்தா கீதிருஷி. குரு வேதாந்த வாக்கியம் முதலானவைகளில் ஆழமான நம்பிக்கை கொள்ளுதல் ஸ்ரத்தையாகும். வேதாந்த சாஸ்திரம் கூறுபவையும் குருநாதர் உபதேசிப்பவையும் பொய்யல்ல, உண்மைதான் என்ற ஆழமான நம்பிக்கை ஞானம் பெறுவதற்கு மிக மிக முக்கியமான பண்பு ஆகும். எப்படி வந்து ஒரு குட்டி குரங்கு வந்து அவங்க அம்மாவோட வயிற்ற நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குதோ, அந்த மாதிரி குருவையும் சாஸ்திரத்தையும் பிடிச்சிக்கணும். ஸ்ரத்தைங்கிறதுக்கு ஆழமான பொருள் இருக்குது. அதை நம்பிக்கை அப்படிங்கிறதோட விட முடியாது. நம்பிக்கைன்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது வந்து ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம கண்ணு ஒன்றை பார்க்குறதை எப்படி நம்புகிறோமோ அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்கிறதும் குரு சொல்கிறதும் உண்மைதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது இப்போ எனக்கு புரியாமல் இருக்கலாம், அது புரிகிற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எத்தனையோ ஜென்மமாக நான் இந்த உடம்பு, மனசு, புத்தி அப்படின்னே நினச்சி பழகிட்டோம். இப்போ நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அந்த ஸ்ரத்தை இருந்தால் தான் அவன் வந்து கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் கிளாஸுக்கு வருவான். ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க பாதியிலேயே. நம்மளோட சிற்றறிவுக்கு எட்டாத விஷயங்கள் வந்து ஏராளமாக இருக்குது. நம்ம விசாரம் பண்ணத்தான் ஒவ்வொரு கருத்தும் நம்மளுக்கு வந்து புரியும். அதனால் புரிகிற வரைக்கும் அது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறது தான் வந்து ஸ்ரத்தை. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். எதை போல? நெல்லிக்கனியை போல. அப்புறம் சமாதானம் கிம்? சித்த ஏகாக்ரதா. சித்தஸ்ய அக்ரே ஏகஹ ஏவ விஷயஹ. சமாதானம் அப்படின்னா மன ஒருமுகப்பாடு. இப்போ உலக விஷயத்துலையே ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சித்த ஏகாகிரதா இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இது நுணுக்கரிய நுண்ணுணர்வான மெய்ப்பொருளை பற்றிய அறிவை அறிய வேண்டும் அப்படின்னா சித்த ஏகாகிரதா ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசின் முன்பு ஒரு பொருள் தான் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் மனசுக்கு ஒரு பொருள் தான் இருக்கணும். ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தான் கவனம் செலுத்த வேண்டும். மனதை எப்பொழுதும் பிரம்மத்திடம் வைப்பது தான் சமாதானம். மனம் கேட்பதையெல்லாம் கொடுத்து அதை கெடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான தலைவன் அப்படின்னு மனசை சொல்லுவாங்க. மனசை வெல்பவனே வாழ்வில் வெற்றி பெறுகிறான். மனம் கேட்பதையெல்லாம் கொடுத்து அதனை கெடுப்பவன் மிருகம். மிருகங்கள் காலால் நடக்கிறது. மனிதன் தனது அறிவினால் அறவழியில் நடக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். எப்போவுமே மனசை வந்து ஆத்ம விசாரம் செய்து கண்ட அர்த்தத்தை
சித்தத்தில் பதிய வைத்து இடைவிடாமல் அந்த அர்த்தத்தை எண்ணிக்கொண்டே இருப்பது, அதுதான் சமாதானம். ஜீவன் மோட்சம் அடைகிற வரையிலும் நீங்காமல் நிலைத்து நிற்பது சமாதானம். அடுத்தது முமுக்ஷுத்வம். இது இன்னும் இது படிக்காமையே விட்டுட்டோம், ரெண்டாவது படிக்கலாம். சமம் தமம் விடல், எல்லாரும் சேர்ந்து. சமம் தமம் விடல் சகித்தல், சமாதானம் ஸ்ரத்தையாராம், சமம் அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம், அமர்த்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்று ஆகும், மமர் செய்யும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல். இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? சமம் தமம் உபரம திதிக்ஷா. அடுத்ததில் சமாதானம் ஸ்ரத்தை சொல்கிறாங்க. சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை, சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு, பற்றலே சிரத்தையாகும் வரமிகு சமாதியாறு, வகையின் சொல் பொருள் இது ஆமே. சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை, சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு, பற்றலே ஸ்ரத்தையாகும் வரமிகு சமாதியாறு, வகையின் சொல் பொருள் இது ஆமே. இப்போ சமாதானம் அப்படிங்கிறதுக்கு சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை, சமாதானம் என்பர் மேலோர். அப்புறம் ஸ்ரத்தைக்கு பரம சத்குரு நூல் அன்பு, பற்றலே ஸ்ரத்தையாகும் வரமிகு சமாதியாறு, வகையின் சொல் பொருள் இது ஆமே. இந்த 2லையும் 3லையும் 6 சமாதி சர்க்க சம்பத்தின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. எப்போவுமே மனசில் இந்த விருத்தி தான் இருக்கணும், பிரம்ம பற்றி விருத்தி தான் இருக்கணும், எண்ணங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சமாதானம். அப்புறம் பரம சத்குரு நூல் அன்பு, பற்றலே ஸ்ரத்தை ஆகும். சத்குரு அப்புறம் நூல், நூல்னா சாஸ்திரம், இதில் அன்பு பற்றலே ஸ்ரத்தை ஆகும். வரமிகு சமாதி 6 வகையின் சொல் பொருள் இது ஆமே. இதுதான் இந்த 6நோட இது. எல்லாரும் சேர்ந்து சிரவணை பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை, சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு, பற்றலே ஸ்ரத்தையாகும் வரமிகு சமாதியாறு, வகையின் சொல் பொருள் இது ஆமே. 4 சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும், நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் ஆகில், பூத சன்மங்கள் கோடி புனிதனாம் புருடன் ஆமே. சமாதானம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும், நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் ஆகில், பூத சன்மங்கள் கோடி புனிதனாம் புருடன் ஆமே. இந்த இடத்த அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வாகனம் இருந்தால் தான் அந்த இடத்தை அடைய முடியும். ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் அப்படின்னா அதுக்கு இந்த சாதனம் சாதன சதுஷ்டய சம்பத்திகி அது இருந்தால் தான்
அறிவு உண்டாகும். இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். எதோ ஒன்று அடையணும் அப்படின்னாலும் அதுக்கு சாதனம் வேணும். அந்த மாதிரி இந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு இந்த 4 சாதனை அப்படிங்கிறாரு. நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் ஆகில் பூத சன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. இப்போ புதுசாக ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. இந்த கிளாஸ்க்கே வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா புரியாது. ஆனால் சில பேர்த்துக்கு உடனே புரிஞ்சிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜன்மங்கள் கோடி அவங்க நல்ல கர்மா செஞ்சு சதகோடி ஜென்மா சுக்கிருதம் கர்மா செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே புரியும். இல்லை அப்படின்னா மெதுவாக தான் புரியும். ஏன்னா எத்தனையோ ஜென்மாவில் அவங்க புண்ணிய கர்மா செஞ்சங்காட்டிக்கு அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உடனே புரியுது. சில பேரெல்லாம் சின்ன வயசுலேயே இது நல்லா புரிஞ்சு அவங்க சன்னியாசியாக ஆகி இதை நல்லா கிளாஸ் எடுத்து டீச் பண்ணி இதிலையே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எத்தனையோ ஜென்மாவாக அவங்க புண்ணிய கர்மம் செஞ்சுருப்பாங்க. சில பேருக்கு சின்ன வயசுலேயே வந்தால் கூட அவ்வளவா புரியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு புண்ணிய கர்மா செய்யலை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நூதன விவேகி அப்படின்னா புதுசாக வர்றவங்களுக்கு அவங்களோட உள்ளத்தில் நுழையாது. அப்படியே நுழையும் ஆகில் பூத சன்மங்கள் கோடி புனிதனாம் புருடன் ஆமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜப்பான்லேருந்து மிச்சிகாஜி அப்படின்னு ஒருத்தங்க இங்கே சாஸ்திரமெல்லாம் ரொம்ப படித்து சான்ஸ்கிரிட்டில் இவ்வளவு நல்லா புக் எழுதியிருக்காங்க. அந்த லகு சித்தாந்த கௌமுதிக்கு அவங்க எழுதியிருக்கிற அர்த்தம் அவ்வளவு நல்லா இருக்குது. ஈஸியாக எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்க ஜப்பானில் பிறந்திருந்தா கூட இங்கே இதுலேயே நம்மளுக்காவது இங்கே சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பாடு தான். அவங்களுக்கு சாப்பாடு வேறு, ஊர் வேறு, மனிதர்கள்லாம் வேறு. அவங்க ரிஷிகேஷ்க்கு வந்தப்போ அவங்க இந்த சாண்டிங்கெல்லாம் முதல்லையே கேட்ட மாதிரி இருந்ததாம்மா. சான்ஸ்கிரிட்லாம் முதல்லையே படித்த மாதிரி இருந்ததாம்மா. 10 வருஷம் அங்கேயே இருந்து படித்து இவ்வளவு நல்லா எழுதியிருக்காங்க. இது ஆர்ஷாவினாஷ்.inல அவங்களோட புக்கு எல்லாமே இருக்குது. நிறையா பேர் அதிலிருந்து நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட இதிலிருந்து கூட இல்லை, சின்மயா மிஷனில் இருக்கிறவங்க, ராமகிருஷ்ணா மிஷனில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே அந்த புக்கை படிக்கிறாங்க. நம்மளோட இதை நம்ம விட்டுட்டோம். ஃபாரினர்ஸ்லாம் அதை படித்து அதுக்கு புக் எழுதி அதை நம்ம இப்போ படிச்சுட்ருக்குறோம். அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அது போன ஜென்மத்தில் ஏதோ செஞ்ச புண்ணியம் தான். அதனால தான் அவங்களால அவ்வளோ இதாக அதில் எழுதவே முடியுது. ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஏதோ ஒரு நாட்டில் படிச்சுட்டு அவங்களோட லாங்குவேஜே வேறு. அவங்க இங்கே சான்ஸ்கிரிட் படித்து அதுக்கு புக்கே எழுதணும் அப்படின்னா அது போன ஜென்மத்தில் இருந்த புண்ணியம் இந்த ஜென்மத்திலையும் கண்டினியூ ஆகுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் ஆகில் பூத சன்மங்கள் கோடி புனிதனாம் புருடன் நாமே. அடுத்தது இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவனம் 3 அடைந்து வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவனம் 3 அடைந்து வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. இவன் அதிகாரி ஆனோன்.
யார் அதிகாரி ஆனோன்? சாதன சதுஷ்டய சம்பன்ன உடையவன் அதிகாரி ஆனோன். இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 துக்கங்களாலும் தவணம் 3 அடைந்து, அதனால் துன்பம் அடைந்து, வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி, வெயிலில் ஒரு புழுவை போட்டுட்டா அது ஒரு பாறை மேலே ஒரு புழு போட்டால் அது அப்படி துடிக்குமாமா, அந்த நிழலை அடையணும் அப்படிங்கிறக்காக. அந்த மாதிரி 3 துக்கங்களால், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், அந்த துக்கங்களால் துன்பம் அடைஞ்சு பவமறு, இந்த சம்சாரம் நீங்கிறதுக்காக ஞானம் தீர்த்தம் படிந்திட பதறினானே. அவன் தீவிர முமுட்சுவாக இருக்கான். இப்போ எப்படி நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் தண்ணியை நோக்கி போய் அந்த இதை அணைத்து விட வேண்டும் அப்படின்னு இருப்பானோ, அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போய் குதிப்பானோ, அது என்ன தண்ணி என்னென்னலாம் பார்க்காம எப்படி போய் குதிப்பானோ, அந்த மாதிரி துன்பத்தினால தாக்கப்பட்டு அவன் எனக்கு ஞானம் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஞான தீர்த்தத்துக்காக பதறினானே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கங்கை முதலிய தீர்த்தத்திலெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பாபங்கள்லாம் போகும். இந்த ஞான தீர்த்தத்தினால நம்மளோட பவம், சம்சாரங்கிற துக்கமே போகும். அதனால தான் அதை ஞான தீர்த்தம் அப்படிங்கிறவங்க. நம்ம சும்மாவே தண்ணி அப்படின்னு சொல்கிறத விட தீர்த்தம் அப்படின்னு சொன்னால் அது புனிதமானது. சிலரெல்லாம் தீர்த்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தீர்த்தம் குடிங்க அப்படின்னு. நம்ம அதை தீர்த்தமாக தான் நினைக்கணும் எப்போவுமே. தண்ணி அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிறத விட அது பகவான் அப்படின்னு நினச்சி அதை குடிக்கிறது, குளிக்கிறது, அதெல்லாமே ரொம்ப நல்லது. மூணு விதமான அதிகாரி சொல்லுவாங்க. கற்பூர புத்தி, கதலி புத்தி, கரி புத்தி அப்படின்னு. கற்பூர புத்தினா உடனே புரிஞ்சிருக்கும், கரின்னா கொஞ்சம் இதாகும், கதலின்னா ரொம்ப மந்த புத்தியாக இருக்கிறது, இது பண்ணுறது. அந்த மாதிரி ரமண மகரிஷி பட்டினத்தாரெல்லாம் உத்தம அதிகாரியாக இருந்தங்காட்டிக்கு, கற்பூர புத்தியாக இருந்தங்காட்டிக்கு அவங்களுக்கு ஒன்று சொன்னோன்னையுமே புரிஞ்சு அவங்க இந்த ஞானத்துக்காகவே போயிட்டாங்க. ஆத்தியாத்மிக துக்கம் அப்படின்னா வியாதி, பசி, மனக்கவலை, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரத்துக்கெல்லாம் வர்ற ப்ராப்ளம் ஆத்தியாத்மிக துக்கம். ஆகாரம், நித்திரம், பயம், பசி, மனக்கவலை, இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு வர்றது. ஸ்தூல சரீரத்துக்கு ஆகாரம், நித்திரம், பயம், இதெல்லாம். உடலை மையமாக வைத்து வரும் துன்பங்கள்லாம் ஆத்தியாத்மிக துக்கங்கள். இந்திரியம் சரியாக வேலை செய்யலை, மனசு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அதெல்லாம் அத்தியாத்மிகம். புவன தெய்வங்களாலும் அப்படின்னா ஆதி பௌதிகம். மழை, வெயில், இடி, பூகம்பம், வெள்ளம், புயல், இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த பஞ்சபூதங்களும் கரெக்டான அளவில் இருக்கணும், வெளியிலையும் சரி நம்மளோட உடம்புலையும் சரி. அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையே நல்லா அமையும். ஆதி பௌதிகம் தேளு, பாம்பு, திருடன், சிங்கம், புலி, உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்கனாலெல்லாம் வர்ற துன்பங்கள். 3 நிமித்தங்களால் வரும் துன்பங்கள். இந்த துன்பத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா இதிலிருந்து இனிமேல் நம்ம பிறக்கக்கூடாது, இந்த சம்சாரம் இருக்கக்கூடாது. அது ஞானத்தினால தான் போகும். ஞானா தேவ மோக்ஷக. அதனால் ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே அப்படிங்கிறாரு. பவமறு சம்சாரம் அறுபடணும் அப்படின்னா அதுக்கு ஞான தீர்த்தம், அதுக்கு குரு சாஸ்திரம், இதை அடைஞ்சு ஞான தீர்த்தத்தை அடையணும், ஞானம் அனுபவத்துக்கு வரணும். என்னுடைய வாழ்க்கை குருவோட வாழ்க்கை போல் அமைய வேண்டும் அப்படின்னு
ஆசைப்படுறான், ஞானத்துக்கு வர்றான். உடம்பு முழுவதும் தீப்பற்றி கொண்டவன் எப்படி தண்ணீருக்காக ஓடுவானோ அந்த மாதிரி ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் அப்படிங்கிற தீவிர இச்சை இருக்க வேண்டும். இப்போ மாசி பங்குனி மாதத்தில் ஒரு பாறை மேலே ஒரு புழு இருந்தது அப்படின்னா அது நிழலை அடையிறக்கு எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி இவன் விஷய சுகத்தினால வரும் துக்கத்தில் புழு போல சகித்திட முடியாமல் அவன் ஞான தீர்த்தத்தை அடைய பதறினானே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து.